அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. என்னென்ன விருதுகள் வழங்கப்படுகின்றது, அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வேறு விருதுகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். 100 ஆண்டுகளாக வற்றாத படைப்புகளை கொண்டு சீரழமையோடு இயங்கி வரும் தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றிடும் தமிழ் தாயின் திருத்தொண்டர்களுக்கு தமிழால் விளங்கிடும் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்தம் தொண்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றது. அவ்வகையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான 73 விருதுகளுக்கும் தகைமையும் தொண்டரமும் போன்ற தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுகளின் அணிவரிசை கொடுக்கப்பட்டுள்ளது. விருது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது, பரிசு விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் விருது 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்றது. இதற்கான பரிசு விவரம் ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டிற்கான விருதுகள் மகாகவி பாரதியார் விருது ஒரு நபருக்கு, பாவேந்தர் பாரதிதாசன் விருது ஒரு நபருக்கு, தமிழ் தென்றல் திருவிக விருது ஒரு நபருக்கு, கியாபி விஸ்வநாதம் விருது ஒரு நபருக்கு, பெருந்தலைவர் காமராஜர் விருது ஒரு நபருக்கு, பேரறிஞர் அண்ணா விருது ஒரு நபருக்கு. இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக முத்தமிழறிஞர் கலைஞர் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை. இலக்கிய மாமணி விருது 3 நபர்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். தமிழ்தாய் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை மற்றும் கேடயம், தகுதியுரை வழங்கப்படும். கபிலர் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். மற்றும் ஊபேசா விருது ஒரு நபருக்கு, கம்பன் விருது ஒரு நபருக்கு, சொல்லின் செல்வர் விருது ஒரு நபருக்கு, உமர் புலவர் விருது ஒரு நபருக்கு, ஜி.யு. போப் விருது ஒரு நபருக்கு, இளங்கோவடிகள் விருது ஒரு நபருக்கு, அம்மா இலக்கிய விருது ஒரு நபருக்கு. இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம், தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். அயோத்திதாச பண்டிதர் விருது ஒரு நபருக்கு, மறைமலை அடிகளார் விருது ஒரு நபருக்கு, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது ஒரு நபருக்கு, காரைக்கால் அம்மையார் விருது ஒரு நபருக்கு. இதற்கான பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக தமிழ் தந்தை சீபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம் பரிசு தொகை, கேடயம், தகுதியுரை, பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக தமிழ்ச்செம்மல் விருது 38 நபர்களுக்கு மாவட்டந்தோறும் ஒருவருக்கு தலா ரூபாய் 25,000 மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். ஆக மொத்தம் 74 விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அறிஞர் பெருமக்கள் www.talmalvalarchithurai.tn.gov.in அவார்ட்ஸ் என்ற இணையதளத்தில் சென்று இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மற்றும் www.awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். அல்லது www.tamilvalarchithurai.tn.gov.in என்ற இணையதள முகவரியின் வாயிலாக விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அஞ்சல் வாயிலாகவும் அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/9/2025 ஆகும். அதற்குள் உங்களது விண்ணப்பங்களை அனுப்பிட வேண்டும். தக்க ஆவணங்களோடு விண்ணப்பங்கள் அமைதல் விரும்பத்தக்கது. தமிழ்ச்செம்மல் விருதுக்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகங்களில் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட வேண்டும். கூடுதல் விவரம் அறிய விரும்புவோர் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உரிய நாளுக்கு பின்னர், அதாவது 3/9/2025க்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் தமிழ் விருதுகளுக்காக விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்த அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். விருதுகள் விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்துடன் ஒளிப்படம் மற்றும் வாழ்க்கை குறிப்பு கோப்பாக இணைக்க வேண்டும். விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்ய இறுதி நாள் 3/9/2025. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். திரு, திருமதி, செல்வி, பேராசிரியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க தலைப்பு. அதன் பிறகு பெயர், விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்பும்
நபரின் பெயர், தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த நாள் மற்றும் வயது, தந்தை பெயர், தாயார் பெயர், இல்ல முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், பிறந்த ஊர், மாவட்டம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். சுய விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்பிக்க விரும்பும் விருது வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அனைத்து வகையான விருதின் பெயர்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் இருக்கிறதோ அந்த விருதுக்கு நேராக டிக் பண்ணி அதன் பிறகு விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகள் கேட்டிருக்காங்க. விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகளை இங்கு எழுத வேண்டும். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்களை எழுத வேண்டும். வகித்த பதவிகள், ஆற்றியுள்ள தமிழ் பணிகள், பெற்ற பட்டங்கள் போன்ற தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். வெளியிட்ட நூல்கள் அல்லது கட்டுரைகள் பட்டியலோடு ஒவ்வொன்றிலும் ஒரு படி தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திற்கு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும். தற்போது ஆற்றி வரும் கல்வி பணிகள் மற்றும் சமூக பணிகள், தர விரும்பும் புற தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து தங்கள் நிழற்படத்தை பதிவேற்றிடுக. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து JPEG அல்லது PNG ஃபார்மேட்ல 2 MB குள்ளாடி நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா வாழ்க்கை குறிப்பு அனுமதிக்கப்பட்ட கோப்புகள் PDF அளவில் 2 MB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று சான்றளிக்கிறேன் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி அனுப்பிடுங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே SMS வழியாக தெரிவிக்கப்படும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம். www.awards.tn.gov.in இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி இந்த மெனுவிலேயே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பித்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு உள்நுழைய வேண்டும். இந்த இணையதளத்தில் உள்நுழைந்து தகுதியான விருதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன்ல விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithturai.tn.gov.in இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுவிலேயே ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு மெனு வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பலதரப்பட்ட விருதுகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல உங்களுக்கு தகுதியான விண்ணப்ப படிவத்துக்கு நேராக இங்க இந்த டவுன்லோட் ஐக்கானில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கமாகும். அந்த விண்ணப்ப படிவத்தை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு 3/9/2025 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த தமிழ் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது ஆஃப்லைன் வழியாகவோ விண்ணப்பித்து விருது பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.